அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 2வது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை காணலாம். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மாத கிரகமான சூரியன் வைகாசி 1 முதல் 32 வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, மேன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி. பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து சந்திர பகவான் இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி துலாம் ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. இந்த வைகாசி மாதம் சூரியன் குரு கூட்டணி. கோச்சாரத்தில் சூரியன் குரு நேர்பார்வையில் இருந்தாலும் சரி, கூட்டணி சேர்ந்தாலும் சரி, இது சிவராஜ யோகம். சூரியன் குரு ஒரு வீட்டில் கூட்டணி சேரும்போது தங்கம் வெள்ளி விலை சற்று குறையும். இப்போ பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குது தங்கம் விலை. இது ஒரு 100 200 குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வைகாசி மாதம் கத்திரிக்காய், தக்காளி, உணவுப் பொருட்களுடைய விலை சற்று கூடுதலாக விற்கும். ஏன்னா கடந்த ஒரு ஆண்டு காலமாக பெரும்பாலும் மழை இல்லை. விவசாயத்தில் செடி கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருந்ததெல்லாம் காஞ்சி போய் வதங்கி தொங்குது. விவசாயிகள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வைகாசி மாதம் உணவுப் பொருட்கள் விலை சற்று கூடுதலாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வைகாசி மாதம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் முன்கூட்டியே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காணலாம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து வைகாசி 1 முதல் 5 வரை ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்கிறார். கலத்தரக்காரகன் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கை துணைவர் வழியில், உங்கள் வாழ்க்கை துணை வழியில் சற்று சங்கடங்கள், ஏதோ கோபதாபமாக பேசுவாங்க, அல்லது அவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள், அவர்களால் உங்களுக்கு சற்று மன வருத்தம் படக்கூடிய நிலையெல்லாம் வரும். வைகாசி 1 முதல் 5 வரை ராகுவுடன் செவ்வாய் நெருங்கி சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்கள் வார்த்தையில் கவனம். பேசும்போது குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் தொடர்பு, நீங்கள் யாரிடம் பழகிறீங்களோ, யாரிடம் பேசுகிறீங்களோ அவர்களிடம் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் ராகு கூட்டணி சேரும்போது மிக கடுமையாக இதை பட்டு விடாமல் வெட்டு வெடுக்குன்னு இது 1-2 வார்த்தை விட்டிங்கன்னா அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு உங்களை வெறுக்கக்கூடிய அல்லது கடும் பகை வருவதற்கான வாய்ப்புகள் கூட துலா ராசி என்பதற்கு வைகாசி 1 முதல் 5 வரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வைகாசி மாதம் 18 வரை குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டிலே தான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருப்பது நல்லது. பண வரத்து உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. ஒரு சிலர் உங்களுடைய தேவைக்காக கொஞ்சம் கடன் காட்சி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் துலா ராசி அன்பர்களுக்கு உண்டு. பெரும்பாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை துலா ராசிக்கு பாதகாதிபதியான சூரியன் 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் போகும்போது போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சூரியன் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது துலா ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் சிறந்தது. துலாம் ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த வைகாசி மாதம் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தன்னுடைய ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் நேர் 7ஆம் வீட்டிலே 7ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். கலத்தர சுகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் அதிகரிக்கும். அதே மாதிரி எதிர்பாலின வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது பெரும்பாலும் எதிர்பாலினவர்கள் வழியில் சில தொந்தரவுகளும் அசிங்க அகுமானமும் வரக்கூடிய நிலை வரும்.
கொஞ்சம் கவனமாக இருப்பது வைகாசி மாதம் 7ஆம் தேதி வரை துளாராசி என்பதற்கு நல்லது. வைகாசி மாதம் 7ஆம் தேதி அஷ்டமத்திற்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டங்க நிலையில் ஆட்சி பலத்துடன் இருக்கும்போது வரவேண்டிய பணம் வரும். கொடுத்த இடத்தில் வரவேண்டிய பணம் வரும். போக சுகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் தீரும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சில பேருக்கு தீரும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம். போக சுகம் உண்டு. வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை நேர் 7ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் விரையாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கலக்கமான மனநிலை ஏற்படும். 7ஆம் வீட்டின் வழி துலாம் ராசி என்பதற்கு கொஞ்சம் கலக்கம், காரிய தடை, வீண் அலைச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வைகாசி 7 வரை புதனால் ஏற்படும். அதே மாதிரி நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில், கணவன் மனைவி வழியில் சில செலவுகள் துளாராசி என்பதற்கு ஏற்படும். வைகாசி மாதம் 11ஆம் தேதி அஷ்டமத்திற்கு புதன் பெயர்ச்சியாகிறார். வைகாசி 11 முதல் வைகாசி மாதம் 31 வரை அஷ்டமத்திலே 4 கிரக கூட்டணி நிகழ்கிறது. 8ஆம் இடம் இந்த மாதம் பலமாக இருக்கும்போது துளாராசி என்பர்கள் கொஞ்சம் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வைகாசி மாதம் 20 வரை குரு மறைந்திருக்கும்போது பெரும்பாலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஏதோ ஒரு நிலம் வாங்கி வேறு இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு சில மாற்றங்களை உங்களுக்கு உங்களுடைய மனநிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். வேலை மாற்றமாக இருக்கலாம், இடமாற்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மாற்றங்கள் இப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்கள் மனநிலையில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். வீடு வாங்கினாலும் சரி, காலி மனை வாங்கினாலும் சரி, அல்லது விவசாய நிலம் வாங்கினாலும் சரி, நன்றாக பத்திரங்களை பார்த்து வில்லங்கம் இல்லாமல் துளாராசி என்பவர்கள் வாங்க வேண்டும். குரு அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது வைகாசி 20 வரை மற்றவர்களிடம் ஏமாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. 3க்கும் 6க்கும் உடையவர் 8ஆம் வீட்டிலே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு வைகாசி மாதம் 20 வரை கொஞ்சம் மனக்கலக்கங்களும் ஏற்படும். குருபகவான் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழும்போது 2ஆம் தர வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் 2ஆம் தர வரன் பார்க்கலாம். திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது. குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழும்போது தனம்பாகு குடும்பஸ்தானம் துளாராசி என்பதற்கு ஓரளவு திருப்தி தரும். குருபகவானுடைய 5ஆம் பார்வை 12ஆவது வீட்டிற்கு விழும்போது அங்கே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம், மன அழுத்தம், மனக்குழப்பம் துளாராசி என்பதற்கு நீங்கும். 12ஆவது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது. வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வருமானம் பொருளேற்றக்கூடிய வாய்ப்பு துளாராசி என்பதற்கு உண்டு. குருபகவானுடைய 9ஆம் பார்வை 4ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். வாங்குவதற்கான வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் துளாராசி என்பதற்கு உண்டு. 3க்கும் 6க்கும் உடையவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம், எதிர்பாராத வசதி வாய்ப்புகள், எதிர்பாராத நன்மதிப்பு, பெயர் புகழ் அந்தஸ்தம் துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே சந்திரபகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும். செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் ஓரளவு நன்றாக போகும். பெரும்பாலும் இந்த மாதம் மழை பொழிவதற்கான வாய்ப்புண்டு. விவசாயிகள் உழவார பணியை தொடங்கலாம். விவசாயிகள் பயிர் செய்யலாம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பூ விலை உயரும். பூ மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வருமானங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் துலா ராசி என்பதற்கு உண்டு. துலாம் ராசிக்கு 5ஆவது வீட்டிலே சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் மகன், மகள், உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு விஷயமா, தொழில் விஷயமா
உங்களை விட்டு பிரிந்து வேறிடம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பெரும்பாலும் துளாராசி இளைஞர்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் வீட்டை விட்டு வெளியிடம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவானால் ஏற்படுகிறது. இந்த வைகாசி மாதத்தை பார்க்கும்போது 9 நவகிரகங்களும் துலாம் ராசி அன்பர்களுக்கு 50% நற்பலன்களை கொடுக்கிறது. 50% நீங்கள் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஏன்னா அஷ்டமத்திலே 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பொறுமையால் தன்மையான பேச்சால் துலாம் ராசி அன்பர்கள் வைகாசி மாதத்தில் சாதித்து கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.